ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் இந்த அருமையான நாளுக்காக கர்த்தரை துதிக்கிற ஜாய் டிவியின் மூலமாக மறுபடியுமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. கர்த்தரின் ஆதாரம் நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம சில காரியங்களை பேசிட்டு வரோம். இந்த லெந்து நாட்களில் வந்திருப்பதுனால அவர் நமக்காக என்னவெல்லாம் செய்திருக்கிறார் என்ற அந்த தலைப்பின் கீழாக நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம பார்ப்போம். கலாத்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நான் படிக்கிறேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே தேவன் நமக்காக என்னவெல்லாம் செய்திருக்கிறார் என்ற அந்த காரியத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்க இருக்கிறோம். விசேஷமாக நம்ம பார்த்தோம்னாக்கா, கிறிஸ்து நமக்காக இந்த நாட்களில் நமக்காக செய்ததை நாம் தியானித்து கொண்டிருக்கும்போது, கிறிஸ்து நமக்காக உண்மையாக என்னவெல்லாம் செய்திருக்கிறார் என்பதை நாம் பார்ப்பது ரொம்ப மிக அவசியம். ஏன்னா இந்த கிருபையின் சத்தியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் இதை பற்றி பேசும்போது, இந்த உலகத்தில் தேவன் நம்முடைய பாவத்தை எப்படி இதிலிருந்து நம்மளை மீட்டு இருக்கிறார் என்பதை குறித்து ரொம்ப அதிகமாக இந்த காரியத்தை குறித்து பேசுகிறார். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் நிறைய இந்த நிருபங்களை இதை குறித்து பேசும்போது, உண்மையாகவே நாம் ஒவ்வொருவரும் இந்த கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளும்போது, வெளிப்படுத்தலில் எழுதப்பட்டது போல் இங்கே இருக்கிற 2 இடமாகிய ஒன்று பரலோகம், இன்னொன்று நரகம் என்ற அந்த 2 இடத்தை குறித்து அங்கே நம்ம பார்க்குறோம். அந்த 2 இடத்துலையும் நாம் உண்மையாகவே கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளும்போது நாம் எந்த இடத்துக்கு செல்லுகிறோம் என்பதை குறித்து இங்கே ரொம்ப தெளிவாக நம்ம பார்க்க முடியும். அதாவது கிறிஸ்து இயேசு நமக்காக கல்வாரி சிலுவையின் மூலமாக என்ன செய்திருக்கிறார், எப்படிப்பட்ட காரியத்தை செய்திருக்கிறார் என்பதை நாம் அறியும்போது, நிச்சயமாகவே நமக்காக தேவன் ஒரு பரலோகத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். பவுல் இதை வேறு விதமாக சொல்கிறார். எப்படி சொல்கிறாருனாக்கா, இந்த உலகத்தில் வாழ்கிற எந்த மனுஷனும் எந்த ஜாதியாரும் எவருமே இந்த நரகத்துக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் அல்ல. ஏனென்றால் தேவனுடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாமல் போகும்போது தான், எந்த மனுஷனும் சுவிசேஷத்தை அறியாமல் இருக்கும்போது தான் அவன் இந்த நரகம் என்ற அந்த பகுதிக்கு செல்லுகிறான். பாருங்கள், அந்த ஆபிரகாம் மடியில் லாசரு இருக்கும்போது அந்த ஐஸ்வர்யவான் அவன் சொல்கிறான், அவனுடைய நுனி விரலில் என் நாவை குளிர பண்ணட்டோன்றான். அப்போது 2 பேரும் சொல்கிறாங்க, இதுக்கு அதுக்கும் மிகப்பெரிய தொலைவு இருக்கிறது, நிறைய இடம் இருக்குது அப்படின்றாங்க. அப்போனா ஆண்டவர் இன்றைக்கு உங்களை என்னையும் இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நாம் கேட்டு அந்த ரட்சிப்பின் ஜெபத்தை நாம் செய்யும்போது உங்களை என்னையும் கர்த்தர் எந்த பாவத்துடனும் பார்க்கவில்லை. பாருங்கள், இதை ரொம்ப நல்லா நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்துவ விசுவாசிகளை தேவன் எப்படி பார்க்குறாருனாக்கா, உங்களை என்னையும் பார்க்கும்போது பாவத்தோடு வச்சு நம்ம பார்ப்பதில்லை. தேவன் நம்மை அவருடைய நீதியை வைத்து, அவர் விலையேறப்பெற்ற அந்த இரத்தத்தை செலுத்தின நிமித்தம், இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில் பலியானது நிமித்தம், அந்த அடிப்படையில் தான் நம்மளை ஆண்டவர் பார்க்குறார். அப்போது நம்மளை குறித்து நம்ம அநேக நேரங்கள் என்ன பண்ணுறோம், நம்முடைய மதிப்பை நம்ம என்ன பண்ணுறோம், குறைத்து கொள்கிறோம். அப்படி குறைத்து கொள்ளும்போது பாவம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிதாக அங்கே தோன்றுகிறது. ஏன்னா நிறைய மனுஷங்களுக்கு பார்த்திங்கனாக்கா, இந்த உலகத்தில் இருக்கிற அந்த பாவ சிந்தனை என்பது எப்போதும் அவருடைய உள்ளத்தில் ஒரு ஓரத்தில் எப்போதுமே இருந்துகிட்ருக்குது. நான் அந்த பாவம் பண்ணேன், இந்த பாவம் பண்ணேன், இந்த தப்பு பண்ணேன், அந்த தப்பு பண்ணேன், ஆகவே நான் தேவனுக்கு உகந்த மனுஷன் இல்லை, தேவனுடைய பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த சப்கான்ஷியஸ் உள்ள பார்த்திங்கனாக்கா ஒரு பாவ உணர்வு, ஒரு குற்ற உணர்வு அவர்களுக்குள்ளே இருப்பதனால தங்களை தாங்களே அவர்கள் பாவிகள் என்று அவர்கள் எப்போதும் தங்களை அறிக்கை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் நிறைய பேர் சொல்கிறத பார்த்தா, முன்னாடி நான் பாவியாக இருந்தேன், இப்போ நான் ரட்சிக்கப்பட்ட பாவியாக இருக்கிறேன். அப்படி ஒரு டேர்மே இல்லை. பாருங்கள், வேதத்தில் அப்படி ஒரு வார்த்தையே கிடையாது. பாவி, இன்னொன்று ரட்சிக்கப்பட்டவர். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பாவி என்று எங்கேருந்து வருது அப்படின்னாக்கா, இவங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த சப்கான்ஷியஸில் இருக்கிற அந்த ஒரு குற்ற உணர்வு தான் அவர்களை பாவி என்று அங்கே அவர்கள் காரியத்தை அங்கே பேசி கொண்டிருக்கிறார். அப்போது தேவன் எந்த மனுஷனையும் ஒரு பாவியாக பார்க்கல. புதிய ஏற்பாட்டில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பார்த்திங்கனாக்கா சகேயு என்ற ஒரு மனுஷனை குறித்து பார்க்குறோம். அந்த சகேயு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஐஸ்வர்யவான்.
அவர் வந்து ஒரு 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 வேலை செய்கிறார். அந்த வேலையை பார்த்திங்கன்னா அந்த உலக பிரகாரமாக நீங்கள் பார்க்கும்போது அந்த வேலை வந்து ரொம்ப மோசமான ஒரு வேலை. ஏன்னா அது வந்து வரி வசூலிக்கிற வேலை. அந்த வரி வசூலிக்கிறவர்கள் அந்த காலத்தில் பார்த்திங்கனாக்கா ஒரு பெரிய சாபத்தீடாக பார்த்தார்கள். அந்த சாபத்தீடாக அவனை பார்க்கும்போது அவன் செய்த வேலையை எல்லாருமே குறை சொன்னாங்க, அவனை மோசமாக பார்த்தாங்க. ஆனால் இன்றைக்கு இயேசு அவனை சந்தித்த போது, சகையை சந்தித்த போது, சகையை இங்கே வா அப்படின்றாரு. இன்றைக்கி நான் உன் வீட்டுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன், சாப்பிட போகிறேன் அப்படின்றாரு. பார்த்துங்க, அப்போது ஒரே ஒரு என்கவுண்டர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட பண்ண உடனே அவனுடைய வாழ்க்கையே மாற்றப்பட்டது. அவங்ககிட்ட வேறு எதுவுமே சொல்ல. இயேசு நீங்கள் அந்த பகுதியை எடுத்து படிச்சிங்கன்னா தெரியும், இயேசு அவனிடத்தில் வேறு எந்த காரியத்தையுமே பேசலை. அவர் பேசினதெல்லாம் சகையு இன்றைக்கி உன் வீட்டுக்கு வந்து உன்னோட கூட நான் இருக்க போகிறேன், அவ்வளோதான் சொன்னார். பாருங்க, அவன் அவரோட கூட போகும்போதே ஒரு கன்வென்ஷனுக்குள்ளே வந்துட்டான். என்ன கன்வென்ஷனுக்குள்ளே வந்துட்டான்? ஆண்டவரே, நான் யாருக்கிட்டலாம் அதிகமாக நான் வாங்கியிருந்தேனோ அதெல்லாம் 4 பகுதியாக நான் கொடுத்துட்றேன்றான். ஆண்டவர் சொல்லவே இல்லை, சகை நீ பண்ணுறது தவறுப்பா, நீ இவ்வளோ வரி வாங்கிட்ட, நீ அதெல்லாம் 4 பங்காக கொடு. அவர் சொல்லலைங்க. இயேசு என்கவுண்டர் ஆகும்போது, கர்த்தர் அவன் உள்ளே வரும்போது அவனே பாருங்கள் தானே முன் வந்து அந்த காரியத்தை அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ரெண்டாவது என்ன சொல்கிறான்? என்னுடைய ஆஸ்திகளில் ஒரு பாகத்தை எடுத்து நான் ஏழைகளுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்றான். இயேசு சொன்னாரா, உங்கள்கிட்ட நிறைய சொத்து இருக்குது, உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்குது, நீ அதெல்லாம் எடுத்து ஏழைகளுக்கு கொடு அப்படின்ட்டு இயேசு சொல்லவே இல்லை. அப்போது என்றைக்கு ஆண்டவருடைய அந்த பிரசன்னம் வருகிறதோ, தேவனோட ஒரு உறவு ஏற்படுகிறதோ, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பாவங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கப்படுகிறது. இயேசு நம்முடைய பாவத்தை குறித்து எதுவுமே நினைக்கல. ஏனென்றால் நம்முடைய பாவங்கள் பெரிதல்ல, கிறிஸ்து தான் நம்முடைய வாழ்க்கையில் மிக பெரியவராக இருக்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில் ஒரு வசனத்தை பற்றி இங்கே பேசுகிறத பாருங்கள். யோவான் 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். பாருங்கள், அப்படியே ரொம்ப தன்னுடைய வழியை பற்றி சொல்கிறாரு. என்னை அல்லாமல் பிதாவிடத்தில் யாருமே வர முடியாது அப்படின்றார். அப்போது எந்த பாவியும் பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்தில் செல்வதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்சஸ்ஸு எல்லாருக்குமே இருக்குது. அது எந்த ஜாதியாக இருக்கலாம், எந்த குலமாக இருக்கலாம், எங்கள் கோத்திரமாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், படித்தவனாக இருக்கலாம், படிக்காதவங்களாம், யாராக இருந்தாலும் தேவனிடத்தில் செல்வதற்கு குமாரனாகிய கிறிஸ்து ஒரு மிகப்பெரிய வழியாக இருக்கிறார். அப்போது பார்த்தீங்கன்னாக்கா வேதம் இதை பற்றி மிகவும் அதிகமாக பேசு. அதாவது இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக எல்லா விதமான விலைக்கிரயத்தையும் அவர் செய்து அவர் முடித்திருக்கிறார். அப்போது ஆண்டவர் நம்மை பாவத்தில் நம்ம ஒவ்வொருவரையும் நம்ம பார்க்குறது இல்லை அப்படின்னு தெரியுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நம்மேல் இருக்கிற எல்லா விதமான கோபங்களும் தணிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கனாக்கா, கடவுள் என் மேலே கோபமாக இருக்கிறாரு, அதனால் கடவுளோடு என்னால் போய் ஆக்சஸ் பண்ண முடியாது. பாருங்கள், அது ஒரு நிலை இருந்தது. பழைய ஏற்பாட்டில் அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தது. ஏன்னா தேவனை நேராக போய் சார்ந்து கொள்ள முடியாது, தேவனை போய் சந்திக்க முடியாது. மோசே இடத்துல கூட பார்த்திங்கன்னா யாத்ரா புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம், மோசே கிட்ட சொல்கிறாரு, நீ என்ன பண்ணுற, மலைக்கு வா, ஆனால் உன் கூட இருக்கிறவங்க யாரும் அங்கே வரக்கூடாது, எல்லாரும் மலைக்கு புறம்பாக தான் இருக்க வேண்டும் என்று சொன்னார். அப்போ பழைய ஏற்பாட்டில் தேவன் பார்த்திங்கன்னா கோபமாக இருந்தாரா அப்படின்னா ஆமாம், கோபமாக இருந்தார். ஏன்? நம்முடைய முற்பிதாவாகிய ஆதாம் ஏவாள் அவர்கள் செய்த அந்த பாவத்தினாலே மனுக்குலம் என்ன ஆயிடுச்சு, தேவனோடு இருந்து ஒரு பிரிக்கப்பட்டது. நமக்கும் தேவனுக்கும் ஒரு பெரிய பிரிவினை உண்டாயிடுச்சு. ஆனால் இப்போதோ நீங்களும் நானும் புதிய உடன்படிக்கையில் நாம் வாழ்கிறோம். இந்த புதிய உடன்படிக்கை உங்களை என்னையும் தேவனோடு ஒரு உறவை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. இன்றைக்கி யாராக இருக்கலாம், இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற எவராக இருக்கலாம், எப்பேற்பட்டவங்களாக இருக்கலாம், கர்த்தர் உங்களோட இடைப்பட விரும்புகிறார். நீங்கள் விரும்புனீங்கன்னா அவரிடத்துல கிட்ட வரலாம். ஏன்னாக்கா கர்த்தர் உங்கள் மேலேயும் என் மேலேயும் கோபமாக இல்லை. அதற்காக தான் இயேசு கல்வாரி சிலுவையில் மிகப்பெரிய விலைக்கிரயத்தை நமக்காக செலுத்தியிருக்கிறார். ஒரு பெரிய பாவ பரிகாரத்தை அவர் செய்திருக்கிறார். பாருங்கள், அந்த பாவ பரிகாரம் தான் இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய கோபத்தை அது தணித்திருக்கிறது. அப்போ சிலுவையில் செய்யப்பட்ட மிகப்பெரிய காரியத்தை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். மிகப்பெரிய காரியம் சிலுவையில் செய்யப்பட்டது தான். இன்றைக்கி நம்முடைய யோக்கியம், நம்மளுடைய நல்ல காரியம் இதெல்லாம் பெருசு கிடையாதுங்க. எது பெருசு அப்படின்னாக்கா இயேசு சிலுவையில் நமக்காக செய்தது. பாருங்கள், இந்த 40 நாளும் நாம் சிலுவையை குறித்து நிறைய காரியங்களை ஏன் தியானிக்கிறோன்னாக்கா, உண்மையாக இதெல்லாம் நம்ம ரிமெம்பர் பண்ணணும், இதெல்லாம் நம்ம நினைவு கூற வேண்டும்.
ஏன்னா பழைய ஏற்பாட்டில் அப்படி தான் இருந்தது. நமக்கு எப்பொழுதும் ஒரு இடைத்தரகர்கள் தேவைப்பட்டார்கள். யாராவது தீர்க்கதரிசி வேணும், பெரிய சிறிய தீர்க்கதரிசி, இல்லை ராஜாக்கள் தேவைப்பட்டாங்க, ஆசாரியர்கள் தேவைப்பட்டாங்க, இல்லைனாக்கா நியாயாதிபதிகள் தேவைப்பட்டாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. இயேசு நமக்காக தேவனிடத்தில் வந்து ஒரே பலியாக ஒரே காரியமாக வந்து அவர் பலியானதுனால நமக்கு நிச்சயமாக தேவனிடத்தில் நம்ம செல்வதற்கு ஒரு மிகப்பெரிய அற்புதமான வழியை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அப்போ இந்த ஞானம் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. பாருங்கள், ஏனென்றால் நீங்களும் நானும் அந்த ஞானத்தை அறியவில்லை என்றால் நாம் என்ன ஆகிடுமா, சங்காரம் ஆகிடுவோம் என்று வேதம் சொல்கிறது. ஓசியா 4:6 சொல்லுது, என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். அறிவில்லை, அதாவது மனம் இல்லை, சிந்தனை இல்லை, தேவனை குறித்து கிறிஸ்துவை குறித்து ஒரு சரியான மனம் இல்லாததுனால இயேசு கிறிஸ்து நமக்காக 2000 வருடத்துக்கு முன்பாக வந்து நமக்காக செய்த காரியத்தை அறியாததுனால பாருங்கள், நமக்கு என்ன இல்லை, தேவனுடைய அந்த ஞானம் இல்லாமல் போய்விட்டது. கொலோசியர் புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை வாசிப்போம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நம்ம படித்தோம்னாக்கா அங்கே சொல்லுது, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. 2 காரியத்தை பற்றி இங்கே பேசுகிறாரு கொலோசியர் 1:20. ஒன்று பூலோகத்தின் காரியமும், இன்னொன்று பரலோகத்தின் காரியமும். இந்த 2த்தையும் பற்றி பேசுகிறார். அதாவது நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள் 2 மண்டலத்துக்குள்ளாக நாம் கிரியை செய்து கொண்டு இருக்கிறோம். 2 மண்டலம். ஒன்று இந்த பூமியின் மண்டலம். இந்த பூமியில் நாம் நல்லா வேலை செய்யலாம், வெற்றி அடையலாம், நல்ல தொழில் பண்ணலாம், வியாபாரம் பண்ணலாம், எல்லாமே நல்லது தான். ஆனால் பரமண்டலத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியம் ஜபமும் நம்முடைய துதிகளும் மிகவும் முக்கியமானது. பாருங்கள், அதனால தான் இன்றைக்கு வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆண்கள் என்ன பண்ணிடுறாங்கனாக்கா, நிறைய நேரத்தில் வீட்டில் இருக்கிற அம்மாமார்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க, சபைக்கெல்லாம் எல்லாம் அனுப்பிடுறாங்க, எல்லாம் செஞ்சிடறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் வந்து என்னுடைய வேலையை நான் பார்க்குறேன் அப்படின்றாங்க. ஆனால் உண்மையாக அவர்களும் கர்த்தருடைய அந்த பிரசன்னத்தில் வந்து அமரும்போது, அவர்களும் அந்த துதி பலிகளையும் நன்றி பலிகளையும் ஏறெடுக்கும்போது அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை அவங்களாலையும் காண முடியும். பாருங்கள், இப்போ 2 காரியத்தை அங்கே சொல்கிறாரு. ஒன்று பூமியிலையும், அதாவது சமாதானத்தை அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை அங்கே உண்டாக்கி அவர் மூலமாய் நமக்கு ஒப்புரவாக்கி கொள்ள, இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் தேவன் நம்மை பெற்று அனுபவிப்பதற்கான எல்லா காரியத்தையும் தேவன் நமக்கு செய்திருக்கிறார். அப்போது தேவனோடு நம்மளை என்ன பண்ணியிருக்கார், ஆண்டவர் ஒப்புரவாக்கி இருக்கிறார். அதற்காக தான் கல்வாரி சிலுவையில் தேவன் நமக்கு ஒரு மிகப்பெரிய விலைக்கிரயத்தை இரத்தத்தை செலுத்தி, இப்பொழுது இன்றைக்கு உங்களும் என் மேலேயும் கர்த்தர் என்ன பண்ணலையாம், கோபமாக இல்லை என்பது ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடாக இருக்கிறது. பாருங்கள், அந்த நட்புறவை நாம் என்ன பண்ணணுமா, அதை மேம்படுத்த வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அவரோடு கூட ஒப்புரவாக வேண்டும். இன்றைக்கி பாருங்கள், அதுக்காக தான் இன்றைக்கி தேவன் பார்த்தீங்கன்னாக்கா பாவத்தை பற்றி ஒரு பெருசாகவே நினைக்கல. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தாக்கா பாவத்தை குறித்து உங்களுக்கு பெரிய உணர்வுகள் இருக்கும், நிச்சயமாக இருக்கும். பாருங்கள், ஒரு சாதாரணமாக கர்த்தரை அறியாதவங்களே சொல்கிறாங்க, ஏங்க நான் என் மனசாட்சிப்படி நான் செய்கிறேங்க அப்படின்றாங்க. அப்போது அவங்களுக்குள்ளே தெரியுது. தேவனுடைய பிள்ளைகள் கூட பார்த்துங்க, நீங்கள் அவங்க வந்து பாவத்தை வந்து அப்படியே அவங்களால போய் செய்ய முடியாது. ஏன்னா அவன் பாவத்தை போய் செய்யும்போதே உள்ளுக்குள்ளே அவங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய உணர்த்துதல் உண்டாகிறது. அப்போ தேவன் இன்றைக்கு உங்களுக்காக எனக்காக அந்த விலைக்கிரயத்தை செலுத்த நிமித்தமாக கர்த்தர் நம்முடைய எல்லா பாவங்களையும் எல்லா சாபங்களையும் கர்த்தர் எல்லாவற்றையும் அகற்றிவிட்டார். இப்போது என்ன நடந்திருக்குதுனாக்கா, நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் மேலே போடப்பட்டு அவருடைய நீதியெல்லாம் நம்ம மேலே கொடுக்கப்பட்டது இல்லையா. ஒரு டிரான்ஸ்ஃபர் மாதிரி அது நடந்திருக்கிறது. இப்போல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா, மணி டிரான்ஸ்ஃபர்னாக்கா தெரியும். ஏன்னா ஃபோன்லேருந்தே நம்ம பணத்தை என்ன பண்ணுறோம், கூகுள் பே ஃபோன்பேயில் மாற்றிடுறோம். அப்போ டிரான்ஸ்ஃபர்னால் நமக்கு புரியுது. அதே தான் சிலுவையில் அப்படிப்பட்ட ஒரு டிரான்ஸ்ஃபர் தான் நடந்திருக்குதான். சிலுவையில் அப்பேற்பட்ட ஒரு டிரான்ஸ்ஃபர் நடந்திருக்குது. அது அப்படியே மாற்றப்பட்டு இன்றைக்கு நமக்கு அவருடைய நீதியும் அவருடைய ஆசீர்வாதங்களையும் தேவன் சுகத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ இன்றைக்கு நம்முடைய பாவங்களை தேவன் கணக்கில் வைக்கவில்லை, நம்ம மேலே அவர் கோபமாக இல்லை என்பதை நாம் உண்மையாக புரிந்து கொள்ள வேண்டும்.
மூன்றாவது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, தேவன் நம்மை இந்த உலகத்தில் நம்மை அவருடைய பிள்ளையாக மாற்றினது மட்டுமல்ல, நம்மை தகுதி உள்ளவராக மாற்றியிருக்கிறார். நம்ம தேவனுடைய பிள்ளை என்றதை தகுதியாக, அந்த தகுதியை நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நாம் தான் நினைக்கிறோம் நாம் தகுதி இல்லையோ, நம்மலாம் ஜெபம் பண்ணி என்ன ஆகிட போகுது அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மையாக தேவன் நம்மை தகுதிப்படுத்தியிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நமக்குள்ளே பார்த்திங்கன்னா எப்பொழுதும் இந்த பாவ உணர்வு, பாவ எண்ணங்கள், நம்ம ரட்சிக்கப்பட்டிருந்தால் கூட உள்ளத்தில் பார்த்திங்கன்னா அந்த பாவ உணர்வு இருப்பதுனால அது நமக்கு என்ன ஆகுது, நம்ம ஒரு தகுதி ஆகலை அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். உதாரணமாக ஒரு காரியத்தை சொல்ல, நம்ம யாருக்காக ஜெபிக்கிறோம், அவருக்காக ஒரு சுகத்துக்காக ஜெபிக்கிறோன்னு வச்சுங்க. அந்த சுகத்துக்காக நாம் ஜெபிக்கும்போது அவர் ஒரு 2 நாள் கழித்து நாம் பார்க்குறோம், எப்படி இருக்குங்க இப்போது சரியாயிடுச்சா அப்படின்னாக்கா அவர் சொல்கிறார், இல்லை இன்னும் சரியாகலை. அப்படின்னும் போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. திரும்பவும் அதே நபரை கழித்து ஒரு வாரம் கழித்து கேட்கும்போது, இல்லைங்க இன்னும் சரியாகலை அப்படின்னும் போது அப்போது நம்முடைய மனதில் பார்த்தா ஒரு எண்ணம் ஏற்படுது. சாத்தான் பாருங்கள் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை நம்மளுடைய உள்ளத்தில் கொண்டு வந்து வைக்க ஆரம்பிக்கிறான். நீ எல்லாம் ஜெபம் பண்ணி என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு எண்ணத்தை வைக்கிறான். அப்போது நாம் ஜெபிச்சு ஒன்றும் நடக்கலை, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலன்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வரும்போது நமக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஏமாற்றம், நமக்குள்ளே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அவமான எண்ணம் நமக்குள்ளே ஏற்படுகிறது. அது மட்டுமல்ல, அநேக நேரங்களில் பாருங்கள், அது வரும்போது நமக்கு என்னத்தை உண்டாக்குதுன்னா ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. நான் தேவனுடைய பிள்ளை தானா அப்படின்ற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. ரெண்டாவது, அந்த சந்தேகம் எதை கொண்டு வருகுதான், பயத்தை கொண்டு வருகிறது. சந்தேகம் எதை கொண்டு வருதான், பயத்தை கொண்டு வருதான். அந்த சந்தேகம் பயத்தை கொண்டு வரும்போது, தான் தேவனுடைய பிள்ளை இல்லைன்ற அந்த சந்தேகத்தை, பயத்தை கொண்டு வரும்போது அந்த பயம் இன்னொரு காரியத்தை கொண்டு வருகிறது. அது என்னன்னாக்கா அவ்விசுவாசத்தை கொண்டு வருகிறது. பாருங்கள், இந்த அவ்விசுவாசம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறமா நாம் தேவனுடைய பிள்ளைன்ற ஸ்தானத்தில் இருந்தால் கூட அவ்விசுவாசம் பார்த்திங்கன்னா நாம் எதை செஞ்சாலும் அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கிறோம். நம்முடைய வேலையில், நம்ம குடும்பத்தில், நம்முடைய பொருளாதாரத்தில், நம்முடைய பண காரியத்தில், எல்லாவற்றிலும் ஒரு அவ்விசுவாசம். அதனால தான் நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் செஞ்சால் எதுவுமே நடக்கலை, நான் எது பண்ணாலும் வாய்க்கலை, நான் எது செஞ்சாலும் நடக்க மாட்டுது அப்படின்ற எண்ணம் எங்கே வருதுனாக்கா இந்த பயத்தினால் ஏற்பட்ட அவ்விசுவாச எண்ணங்கள்னால தான். பாருங்கள், அதை ஒரு பெரிய சோர்வாக நமக்கு மாறிவிடுகிறது. நம்மை தகுதி இல்லாதவர்களாக நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். அந்த இடத்துல நம்முடைய விசுவாசம் ஒன்றுமில்லாமல் ஒழிந்து போகிறது. தேவன் இன்றைக்கு உங்களை என்னையும் ஒரு பெரிய நற்குணத்தில் நம்மளை நடத்தி இருக்கிறார். இயேசு கல்வாரி சிலுவையின் மூலமாக சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தினாலே உங்களை என்னையும் தேவன் என்ன பண்ணியிருக்காராம், அவருடைய இரத்தத்தினாலே தகுதிப்படுத்தி இருக்கிறார். நம்ம எப்போதுமே நினைக்கக்கூடாது, என்னுடைய நல்ல குணத்தினால தான், என்னுடைய நல்ல செய்கையினால தான் இதெல்லாம் நடக்குதுன்ட்டு. எல்லாமே அவருடைய இரத்தத்தினாலும் அவருடைய கல்வாரியில் சிந்தப்பட்ட அந்த விலை கிரயத்தினால தான் நமக்கு இன்றைக்கு நடைபெறுகிறது. அப்போ தேவன் என்னுடைய அந்த பாவத்தை எல்லாவற்றையும் மன்னித்து தேவன் நம்ம என்ன பண்ணுறாராம், தகுதிப்படுத்துகிறாராம். நம்முடைய மற்ற எந்த காரியத்தையும் அவர் எதையும் கணக்கிலே வைக்கிறது இல்லைன்றார். பாவம்லாம் கிடையாது, போயிட்டே இரு, இதெல்லாம் பார்த்துட்டே இருக்காது. மீகா 7:19 சொல்லுது, நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் கடலின் ஆழத்தில் போட்டேன் அப்படின்றார். போய் திரும்பி எடுக்கவே முடியாதுங்க. இன்றைக்கி சயின்டிஸ்ட்லாம் சொல்கிறாங்க, இன்னும் கடலின் ஆழத்தை நாங்கள் சரியாக கணக்கிட முடியல அப்படின்றாங்க. அப்படின்னா பாருங்கள். ஆனால் இன்றைக்கு நாம் நம்முடைய பாவத்தை என்ன பண்ணுறோம், அப்பப்போ போட்டுட்டு அப்பப்போ அதை மேலே கொண்டு வரோம். கர்த்தர் சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அதை எல்லாத்தையும் தூக்கி ஒன்றுமில்லாமல் தூக்கி போடு அப்படின்றாரு. நம்முடைய பாவத்தை குறித்து தேவன் ஒன்றுமே சிந்திக்கிறதே இல்லை. கர்த்தர் ரொம்ப சாதாரணமாக இருக்கிறாரு. கர்த்தர் உங்களையும் என்னையும் அவ்வளவா நேசிக்கிறதுனால நிச்சயமாக ஆண்டவர் நம்மை தேவனுடைய பிள்ளையாக நம்மை தகுதிப்படுத்தி, நம்மை தகுதி உள்ளவர்களாக நம்மை தேவன் மாற்றி இருக்கிறார். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். பாருங்கள், இன்றைக்கி நிறைய பேருக்கு நிறைய கஷ்டம் என்னன்னாக்கா, நம்மலாம் எங்கே கடவுளுக்கு முன்பாக நிற்க முடியாது, நம்ம ஜெபம்லாம் எங்கே கேட்கப்படும், என் ஜெபம் கூரையை கூட தாண்டாது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள், இன்றைக்கி நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் உங்களுடைய நாவிலிருந்து புறப்படுகிற அந்த ஜெபத்தை கேட்க கர்த்தர் விருப்பப்படுகிறார். நீங்கள் எந்த நிலையாக இருந்தாலும் பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் நம்ம பல தரகர்களை நாம் ஏற்படுத்தி வச்சுருந்தார் ஆண்டவரே. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை.
புதிய ஏற்பாட்டில் நீங்களும் நானும் நேரடியாக அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய அந்த புத்திர சுவீகாரத்தின் ஆவியை தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்திருக்கிறார். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறது. கடைசியாக 4வது பார்த்திங்கனாக்கா, தேவனுடைய அன்பை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். இந்த சிலுவையை விளங்கி கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய அன்பை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அது ரொம்ப அவசியம் பாருங்கள். ஏன்னா நம்ம மறுபடியும் பிறந்திருக்கிறோம். நம்ம மறுபடியும் பிறந்த போது இயேசு கிறிஸ்துவை நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நம்ம உள்ளத்தில் வரவேற்றிருக்கிறோம். நம்முடைய பாவ அறிக்கையை செய்திருக்கிறோம். இயேசுவே நீதான் ஆண்டவர், நீதான் என்னுடைய இரட்சகர் என்று நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ஆண்டவரை நமக்குள்ளாக வரவேற்றிருக்கிறோம். அன்றைக்கே தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். அவர் நம்முடைய உள்ளத்தில் வந்து வாசம் பண்ணுகிறார். ஸோ இது ஒரு பெரிய வேலை நடந்திருக்குது. அந்த வேலை நடந்ததுக்கு அடையாளம் என்ன, தேவன் நம்ம மேலே அன்பாக இருக்கிறார் என்பது தான் மிகப்பெரிய அடையாளம். அப்போ தேவன் வந்து அன்பை தவிர அவருக்கு வேறு எதுவுமே தெரியாதுங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. தேவனிடத்தில் அன்பு மட்டும்தான். தேவன் நல்லவராக இருப்பதனால நம்ம மேலே அன்பாய் நேசிக்கிறார். நீங்கள் 1 யோவான் புஸ்தகத்தெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். யோவான் எப்படி அந்த அன்பை குறித்து ரொம்ப அழகாக நிறைய காரியங்களை குறித்து அங்கே தியானிக்கிறார் பாருங்கள். அப்போது ஏன் அந்த அன்பு நமக்கு வருதுன்னா, நாம் தேவனிடத்தில் செய்த மிகப்பெரிய அறிக்கை, நாம் தேவனிடத்தில் பண்ண மிகப்பெரிய ஜபம், அது ரெண்டும் மிகவும் வல்லமையாக அது கிரியை செய்கிறது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் வேண்டுமோ அதை எல்லாவற்றையும் தேவனிடத்தில் நாம் கேட்கும்போது, என் நாமத்தினாலே நீ எதை வேண்டுமானாலும் கேள், நான் அதை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் வேணும்? உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரத்துக்காக விசுவாசிக்கிறீங்களா? சரீர சுகத்துக்காக விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக விசுவாசிக்கிறீங்களா? எந்த காரியத்துக்காக விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை நோக்கிப்பாருன்றாரு, என்கிட்ட கேளுன்றாரு, நான் உனக்கு செய்கிறேன்றாரு. இதோட என்னங்க பெரிய வாக்குத்தத்தம்? அவர் சொல்கிறார், நான் உன்னை உள்ளங்கையில் நான் வரைந்து வைத்திருக்கிறேன், உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நான் உன்னை கரம் பிடிச்சி நடத்துகிறேன் அப்படின்றாரு. இந்த வாக்கு தத்தங்களாம் நாம் சிந்திக்காமல் இருப்பது எப்படி? கர்த்தர் நம்மை அற்புதமாய் நம்மளை நடத்தியிருக்கிறார். ஒரு பெரிய செழிப்போடு கூட நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதுக்காக தான் பாருங்கள், கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக எனக்காக அவர் பலியாகி இருக்கிறார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அப்போது தேவன் யாரையும் பார்த்திங்கன்னா அன்போடு கூட நேசிக்கிறார். நம்முடைய பாவங்களை பார்க்கல, நம்ம மேலே கோபமாக இல்லை, நம்முடைய காரியங்களை பார்க்கல, எதுவுமே பார்க்கல பாருங்கள். கர்த்தர் நம்ம மேலே எப்போதுமே அன்பாக இருக்கிறாருனாக்கா அதுதான் அங்கே அர்த்தம் படுகிறது. யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்பினீங்கனாக்கா அங்கே நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பகுதி தான். யோவானில் 4ஆம் அதிகாரம் 39வது வசனம், நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்ரீனுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர் ஆனார்கள். பாருங்கள், இங்கே சமாரியா ஸ்ரீயை பற்றி நம்ம பார்க்குறோம். சமாரியா ஸ்ரீ என்ன பண்ணுறாங்க, இயேசுவை சந்திக்கிறாங்க. அந்த இடத்துல இயேசுவை அங்கே சந்திக்கும்போது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பெரிய என்கவுண்டர் நடக்குது. இயேசு சமாரியா ஸ்ரீயை பார்த்து எதுவும் அங்கே கண்டிக்கலை, அவள் மேலே கோபமாக இல்லை, அவளை திட்டலை, அவளை குறை சொல்லலை, எதுவுமே சொல்லலை. என்ன சொல்கிறாரு, எங்கள் தாகத்துக்கு கொஞ்சம் தண்ணி தான் அப்படின்றா. தண்ணி தான்னு கேட்குறாரு. அந்த மாதிரி சொல்கிறாங்க, அது எப்படி நீ யூதனாக இருக்கும்போது எப்படி நீ சமாரியா கிட்ட தண்ணி கேட்க முடியும்? அப்போ இயேசு சொல்கிறாரு, இல்லை நான் யாருன்னு தெரிஞ்சால் நீ என்கிட்ட தண்ணி கேட்ப. அப்போ ரொம்ப இன்டெலெக்சுவலாக சொல்கிறா, உங்கள்கிட்ட தண்ணி எடுக்கிறதுக்கு பக்கெட் இல்லை, கயிறு இல்லை, எப்படி நான் உங்கள்கிட்ட தண்ணி எடுக்க கேட்பேன் அப்படின்னும் போது சொல்கிறா, அப்போனா நீ போய் உன் புருஷனை கூப்பிட்டு வா அப்படின்னும் போது, புருஷனை கூப்பிட்டு, எனக்கு புருஷனே இல்லை. அப்போ இயேசு அங்கே பிடிக்கிறாரு பாருங்கள். நம்ம எங்கே பேசுகிறோமோ அந்த இடத்துலேயே பிடிக்கிறாரு. என்ன சொல்கிறாருனாக்கா, உன்னுடைய புருஷனை கூப்பிட்டு வாணும் போது என்ன சொல்கிறாரு, கரெக்டு தான் நீ சொன்னது, உனக்கு 6 புருஷன் இருக்கான், இப்போ வாழ்கிறவனும் உன்னோட கூட உனக்கு அவன் புருஷன் இல்லைன்னொன்னையும் அவள் அப்படியே அசந்து போயிட்டா. அவள் தேவன் என்று அறிந்து கொண்டாள். அப்புறம் தான் இங்கே சொல்கிறாரு, நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் அப்படின்றா பாருங்கள். நான் செஞ்ச எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் அப்படின்னோடனே உண்மையாக புரிந்து கொண்டாள் இவர் தேவகுமாரன் என்று. அப்போ இயேசு எப்படி அப்ரோச் பண்ணுறாரு ஒவ்வொருத்தரையும் பார்த்தீங்கன்னாக்கா, இப்படி தான் அப்ரோச் பண்ணுறாரு. யாரையும் திட்டியோ யாரையும் குறை சொல்லியோ அவர் அப்ரோச் பண்ணல. எப்படி அப்ரோச் பண்ணுறாருனா அன்போடு கூட அங்கே அப்ரோச் பண்ணுறாரு. அப்போ தேவ அன்பு பார்த்திங்கன்னா இப்படி தான் இன்றைக்கு விளங்குகிறதா இருக்கிறது. இன்றைக்கு நாம் கூட சின்ன சின்ன தவறுகள் பண்ணியிருக்கலாம், சில தவறான டிசிஷன் எடுத்திருக்கலாம், சில காரியங்களாம் நம்ம தவறாக செஞ்சுருக்கலாம்.
ஆனால் கர்த்தர் பாருங்கள் அந்த தவறெல்லாம் பெருசாக எண்ணுவதே இல்லை. 1 யோவான் 1:9 சொல்லுது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நமக்கு எல்லா பாவங்களையும் மன்னிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அப்படின்றார். எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறாராம். அப்போது தேவனிடத்தில் நாம் எப்போதும் ஒப்புரவாக கற்றுக்கொள்ள வேண்டும், அவரோடு உறவை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா புதிய ஏற்பாட்டில் அதுதான் நமக்காக நடந்தது. என்றைக்கு இயேசு கல்வாரி சிலுவையில் மறைத்தாரோ அன்றைக்கே அந்த தேவாலயத்தில் இருந்த திரைச்சீலை 2ஆக கிழிக்கப்பட்டதுன்னு வசனத்தில் பார்க்குறோம். 2ஆக கிழிக்கப்பட்டது. அப்போது தேவனிடத்தில் நாம் நேராக கிட்டி செல்வதற்கு ஒரு பெரிய ஆக்சஸ் அங்கே உண்டாயிடுச்சுன்னு நம்ம பார்க்குறோம். கர்த்தர் எவ்வளோ நல்லவர் பார்த்தீங்களா? ஏன்னா தேவனுடைய அன்பை நம்ம புரிந்து கொண்டோன்னு வச்சுங்களேன், நிச்சயமாக நாம் பிதாவோட ஒரு பெரிய ஒப்புரவாகுதலை நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்வோம். நான் இன்றைக்கு சொல்கிற இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் யாராக இருக்கலாம், கர்த்தரிடத்தில் ஒப்புரவாக பழகுங்கள். நீங்கள் எந்த தவறு பண்ணியிருக்கலாம், எந்த பாவம் பண்ணியிருக்கலாம், நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும்போது, ஆண்டவரிடத்தில் நீங்கள் மன்னிப்பு கேட்கும்போது கர்த்தர் அவர் தம்முடைய பிள்ளையாக உங்களை ஏற்றுக்கொள்ள அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை நிச்சயமாக உங்களை தொடர்றதுக்கு அவர் விருப்பப்படுகிறார். நீங்கள் எந்த தேவையில் இருக்கலாம், எப்பேற்பட்ட வழியில் இருக்கலாம், வேதனையில் இருக்கலாம், திருமணமாகி இத்தனை ஆண்டாவதே எனக்கு பிள்ளை இல்லையே நீங்கள் நினைக்கலாம். கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகள் செல்வங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார் பாருங்கள். ஏன்னா தேசத்தில் மலடு இருப்பதில்லை அப்படின்றாரு. தேவனுடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாக அந்த ஆசீர்வாதத்தை தருவார். கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவருங்க. அவரை நம்ம விசுவாசிக்க வேண்டும். எப்படி விசுவாசிக்கணும்? ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த சிறு பிள்ளையை போல் நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள் அப்படின்றாரு. சிறு பிள்ளையை போல் வாங்கன்றாரு. இப்போது நம்ம தேவனிடத்தில் அந்த ஜெபத்தன்மையில் நம்ம போகும்போது, சிறு பிள்ளைகளை போல் நாம் போய் கேட்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைப்பதற்கும் விரும்புவதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை என்னையும் ஆசீர்வதிப்பார். நீங்களும் கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை விசுவாசிங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்களை செய்வார். நம்ம தொடர்ந்து பார்ப்போம். நம்ம ஜெபித்து முடிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேலையில் நாங்கள் பார்த்த இந்த வேத வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் 30, 60, 100 அது பலன் கொடுக்கட்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன தேவன், இந்த சத்திய வசனம் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஆண்டவரே, டிவியில் யூடியூப்பில் கேட்குற எந்த நேரத்தில் கேட்டாலும் அந்த நேரங்களில் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதங்கள் மேனிஃபெஸ்ட் ஆகட்டும்னு இயேசு நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்ப தலைவர்களுக்காக ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு குடும்ப தலைவிகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவருடைய செய்கிற வேலைகளில், பிரயாசங்களில், எடுக்கிற முயற்சிகளில் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் வேலையில், தொழிலில், வியாபாரங்களில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் பெருக்கத்தையும் காணட்டும். ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், அவருடைய வேலைகளுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல வேலை வாய்ப்பை கட்டளையிடுங்க. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வாழ்க்கையை கர்த்தர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். நல்ல ஏற்ற துணைகளை கட்டளையிடுங்க. ஆண்டவரே, திருமணமாகி பிள்ளை இல்லாமல் ஆண்டவரே கஷ்டப்படுகிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கு ஏற்ற பிள்ளை செல்வத்தை நீ கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகளுக்காக காலேஜில், யூனிவர்சிட்டியில், பள்ளியில் படிக்கிற பிள்ளைகள், பாலக பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, எங்கள் வீடுகளில், சபையில் இருக்கிற மூப்பொருளுக்காக ஜெபிக்கிறேன். கழுக்கு சமான வாழ வயதை கொடுத்து கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல தேவனே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.